வணக்கம் நண்பர்களே. நாயினும் கடையேன் ஈயினும் இழிந்தேன் ஆயினும் அருளிய அருட்பெருஞ்சோதி. வள்ளல் பெருமானின் அகவலிலே வரும் 153வது வரி. நாயும் ஈயும் இடிந்த பிறவிகளா? வள்ளல் பெருமான் இந்த வார்த்தையை கூறுவாரா? உயிரிறக்கம் கொண்ட மிகப்பெரிய ஞானி இந்த வார்த்தையை ஏன் தொடுகிறார்? உள்ளே செல்வோம், இது பற்றி ஆராய்வோம். உண்மையை உறக்கச் சொல்லி உள்ளொளியை பெருக்கச் செய்யும் உங்கள் ஆகாச அருளமுகம் அன்பின் சந்திரசேகரன். நண்பர்களே, நாயினும் கடையேன் ஈயினும் இடிந்தேன் ஆயினும் அருளிய அருட்பெருஞ்சோதி. வள்ளல் பெருமானின் அகவல் வார்த்தை. இந்த வார்த்தைகளிலே நாயையும் ஈயையும் இழிவாக எண்ணுகிறாரா வள்ளல் பெருமான்? அல்ல. இதில் மறைந்திருக்கும் ஒரு ரகசியத்தை நாம் கண்டுபிடித்தாக வேண்டும். நாய் என்ன செய்கிறது? தனக்கு ஒரு கவலம் உணவு படைத்தாலும் அந்த நினைவை உள்வாங்கி உணவு படைத்தவரை சுற்றி சுற்றி அவருடைய காலடியிலே நன்றியோடு வீழ்ந்து கிடக்கிறது. ஈ என்ன செய்கிறது? நம்மை சுற்றியுள்ள துர்நாற்றம் அடைந்த பொருளை எல்லாம் சுத்தப்படுத்தி இந்த இயற்கை சமன்பாட்டை செய்கிறது. மனித பிறவி என்பது ஒரு உயர்ந்த பிறவி. இறைவனே மனிதனாக பிறந்திருக்கிறான். எல்லா உயிர்களிலும் இறைப்பொருள் இருந்தாலும் இறைவன் தன்னை பார்க்க வேண்டும் என்று எண்ணி மனித உயிரை படைத்தான் என்று சொல்லுவார்கள் ஞான பெருமக்கள். ஆனால் அந்த மிகுந்த உயர்ந்த படைப்பாகிய மனித உயிர் என்ன செய்து கொண்டிருக்கிறது? இந்த ஒரு கவலம் உணவை அளித்த அந்த உணவு கொடுத்தோரின் காலை சுற்றி சுற்றி வரும் அந்த நாய் இவ்வளவு வசதிகளை படைத்து நமக்கு எண்ணற்ற ஆற்றல்களை கொடுத்து இந்த பூமியில வாழ வைத்திருக்கும் இறைவனை நாம் எண்ணுகிறோமா? பொதுவாக மனிதன் எண்ணுவது எதை? நான் உயர்ந்தவன், நான் அறிவாளி, நான் பணம் படைத்தவன் என்று ஒரு செருக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் மனித சமுதாயமே அதிகமாக இருக்கிறது. மாறாக இவ்வளவு ஆற்றலை கொடுத்த இறைவனை எண்ணி நாய் எப்படி ஒரு கவல உணவிற்காக தன்னுடைய உணவு கொடுத்தோரின் கால்களை சுற்றி வருகிறதோ, அதுபோல இவ்வளவு ஆற்றல்களையும் இந்த மனித குலத்திற்கு தேவையான அனைத்தையும் படைத்த இறைவனை நாம் நன்றியோடு எண்ணி பார்க்கிறோமா? அதுபோல ஈக்கள் செய்யும் வேலை சுத்தப்படுத்துவது. துர்நாற்றம் உடைய பொருட்களை சுத்தப்படுத்துகிறது. நம்முள் இருக்கும் இந்த மலங்களை, அழுக்கை சுத்தப்படுத்துகிறோமா?
அதுதான் அவருடைய வினாவாக இருக்க முடியும். நாயும் ஈயும் இறைப்படைப்பிலே ஒரு உயிரினமாக இருந்தாலும் நாயும் ஈயும் செய்யும் வேலையை நாம் செய்கிறோமா? அதாவது நாய் நன்றியுணர்வோடு இருக்கிறது, ஈ தேவையில்லாதவற்றை சுத்தப்படுத்துகிறது. நம்மை படைத்த இறைவனை நாம் நினைத்து நன்றியுணர்வோடு இருக்கிறோமா? மனதிலே எண்ணற்ற மலங்களை வைத்து உள்ளே தைத்துக் கொண்டிருக்கிறோமே, இந்த மலங்களை எப்பொழுது நாம் சுத்தப்படுத்த போகிறோம்? இதுதானே வள்ளல் பெருமானுடைய மிகப்பெரிய வினா. இந்த வினாவிற்கு என்ன பதில் சொல்வது? நான் யார்? நாம் எங்கிருந்து வந்தோம்? நம் உயிர் எது? நம்மை இயக்குவது உயிர் என்றால் உயிரை இயக்குவது எது? இந்த பிரபஞ்ச இயக்கம் எப்படி இருக்கிறது? நம்மை எதற்காக இந்த இறைவன் படைத்தான்? படைத்ததன் நோக்கம் என்ன? அந்த நோக்கம் வழியாக நாம் செல்கிறோமா என்ற எண்ணற்ற கேள்வி எழ வேண்டாமா? ஏன் எழவில்லை? மனித சமுதாயம் மிகவும் நான் பணம் படைத்தவன், நான் அதிகாரத்தில் உள்ளவன், என்னிடம் ஆற்றல் நிறைய இருக்கிறது, என்னால் எதுவும் செய்ய முடியும் என்ற ஒரு இருமாப்போடு வாழ்ந்து வரும் நிலையை அகற்றி வள்ளல் பெருமானின் அந்த அப்படி எவ்வளவு பெரிய ஞானி தன்னை தாழ்த்தி கொள்கிறார். அதாவது இந்த மனித குலம் எழிவாக எண்ணும் நாயும் ஈயும் அதைவிட மிக இழிந்தவன் தாழ்ந்தவன் என்று தன்னை தாழ்த்திக் கொள்கிறார். மனித சமுதாயம் நினைக்கும் நினைப்புதான் இதை தவிர வள்ளல் பெருமான் ஒருபோதும் இந்த நாயையும் ஈயையும் இழிந்த பிறவியாக கூறவே இல்லை. அதை உயர்ந்த பிறவியாக கூறும் ஒரு நோக்கோடுதான் இந்த அற்புதமான வரியை எழுதியிருக்கிறார். நண்பர்களே, நாம் வள்ளல் பெருமானின் இந்த வார்த்தைகளை உள்வாங்கி நாம் எப்பொழுது சிந்திக்கப் போகிறோம்? எப்பொழுது இறைவனோடு இணையப் போகிறோம்? எப்பொழுது நாய் எப்படி நன்றி உணர்வோடு இருக்கிறதோ அதுபோல நம்மை படைத்து நமக்காக அனைத்தையும் படைத்த இறைவன் மீது எப்போது நன்றியோடு இருக்க போகிறோம்? எப்பொழுது ஈயை போல நமது மன அழுக்கை சுத்தப்படுத்த போகிறோம்? இது என்னுடைய வார்த்தை அல்ல, மகா ஞானி வள்ளல் பெருமானின் வார்த்தைகள். இந்த வார்த்தைகளுக்கு மதிப்பு அளிப்பதும் மதிப்பு அளிக்காததும் உங்களுடைய விருப்பம். மீண்டும் சந்திப்போம்.